முன்னாள் அமைச்சர் லூர்து சைமனின் பேத்தியாக கூறப்படும் தாரகை விளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவ சமூகத்தை சேர்ந்த லூர்தம்மாள் சைமனின் பேத்தியான தாரகை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுவார் என இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நெல்லை மக்களவை தொகுதியில் ராபர்ட் புரூஸ் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தாரகை கத்பட் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நெல்லை மக்களவை தொகுதி எம்பியாக காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதில் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மயிலாடுதுறை மற்றும் நெல்லைக்கு வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் நெல்லை தொகுதிக்கு மட்டும் இப்பொழுது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறைக்கு இன்னும் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படவில்லை. நெல்லை மக்களவை தொகுதிக்கும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கும் வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராபர்ட் புரூஸ் நெல்லை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுவார் என்றும் இன்று முதலமைச்சரின் அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் அறிமுக பிரச்சார கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது நெல்லையில். அந்த கூட்டத்தில் ராபர்ட் புரூஸ் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக தொகுதி மக்களிடம் அறிமுகப்படுத்தி பிரச்சார பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இதேபோல விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தனது பதவியை ராஜினாமா செய்த சூழ்நிலையில் அந்த பதவிக்கு தாரகை கப்பட் போட்டியிடுவார் என்று இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இன்று காலையிலிருந்தே தாரகை தான் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது அது அதிகாரப்பூர்வமாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் தாரகை கத்பட் போட்டியிடுவார் என இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மக்களவை தொகுதியில் ராபர்ட் புரூஸ் மக்களவை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் யாருடன் தாரகை கத்பட் போட்டியிடுகிறார் என்றால் அவரோடு போட்டியிடும் மற்ற இருவரும் பெண் வேட்பாளர்கள். அதிமுக சார்பில் ராணியும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நந்தினியும் தாரகை கத்பட்டுக்கு எதிராக போட்டியிடுகிறார்கள். விளவங்கோடு தொகுதியில் 3 முக்கிய கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் பெண் வேட்பாளர்களாகவே இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது மற்றொரு முக்கிய தகவல். நெல்லை தொகுதி வேட்பாளராக ராபர்ட் புரூஸும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தாரகை கத்பட்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மயிலாடுதுறை தொகுதிக்கு மட்டும் இன்று மாலைக்குள் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலையிலிருந்தே காங்கிரஸ் கட்சியின் நெல்லை, மயிலாடுதுறை, விளவங்கோடு தொகுதிகளின் வேட்பாளர்கள் யார் என்ற கேள்விக்கு பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த சூழ்நிலையில் இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. நெல்லை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தாரகை கத்பட் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபிரகாம்.